ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தை சிம்லா மிர்ச்சி பன்னீர் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தை சிம்லா மிர்ச்சி பன்னீர் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். கேப்சிகம்மை இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ கேப்சிகத்தை போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது தேவையான சால்ட், ரெட் சில்லி பவுடர், இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி, வெந்தயக்கீரையை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் கோரியண்டர், கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. இது ஒரு பிளேட் எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு பல்ல போட்டு நசுக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு, செசமி சீட்ஸ் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்க, நசுக்கி வச்சிருக்க பூண்டு பல்லையும் போட்டுக்கலாம். இதையும் செஞ்சு வதக்கிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கேப்சிகம் ஆனியனை போட்டுடலாம். இப்போ வதக்கிக்கலாம். அதுக்குள்ள மறுபடியும் இந்த இடிகளை வச்சு நம்ம வறுத்த வேர்க்கடலை போட்டு நசுக்கி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்க இந்த வேர்க்கடலையை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கர்ட் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஹல்தி பவுடர், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு, 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரில் போட்டுடலாம். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, எந்த சைஸ் வேணுமோ அதை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட தை சிம்லா மிர்ச்சி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் ரெசிபியை. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.